ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருடைய தீபம் ஏற்றக்கூடிய அந்த புனிதமான அந்த திருவடியில அடியன் இருக்கிறேன். அவர் அண்ணாமலையார், அவர் ஒரு நெருப்பு பிளம்புள்ளையா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சிருவாரு. நம்ம உறுதியா அவரை முழுமையா நம்பிக்கையோட, நான் என்னுடைய நம்பிக்கையோட தான் ஏறி வந்தேன். நான் முழுமையா நீ இருக்கிறப்ப உன்னுடைய அருள் இருக்கு, என்னால முடியும், திருவடியை நான் கண்டிப்பா தரிசனம் பண்ணுவேன்னு சொல்லி ஏறி வந்து பாருங்க. அடியனுடைய ருத்ராட்சம் அவருடைய திருப்பாதத்துல அந்த விபூதியில விழுந்து எரிச்சிட்டாருங்க. அவரு இந்த அடியான் கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச ஆணவம், அகம்பாவம், நான்கிற எண்ணம் எல்லாமே ஒட்டுமொத்தமா எரிச்சிட்டாரு. எல்லாத்தையும் எரிச்சு உருக்கி கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு. அவ்வளவுதான். அடியான் அடுத்து மௌனத்துக்கு போறோம். ஐயாவை எப்படியாவது ஐயாவோட ஆசீர்வாதத்தோட மௌனத்துக்கு போகணும்னு விரும்பினேன். அதே மாதிரி அண்ணாமலையாருடைய ஆசீர்வாதத்தோட மௌனத்துக்கு போறேன். நீ அவர் தான் இன்னைக்கு முழுசா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அடுத்து நான் என்ன ஏதுன்றது அனைத்தும் எதுவுமே நான் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா இனி எல்லாமே அவருடைய செயல். எண்ணம் மட்டும்தான் என்னுடையது, செயல் மட்டும்தான் அவருடையது. அதனால இப்ப என்னுடைய எண்ணத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். முழு சரணாகதி. இனி அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை அவர் கையில, என் உண்ணாமலை அம்மனின் தாயாரின் திருப்பாதத்தில் அடியேனின் வாழ்க்கையை சமர்ப்பித்து விட்டேன். நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகான்கள் ரமண மகரிஷி ஐயா, அப்புறம் இடைக்காடர் ஐயா, அப்புறம் குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், இந்த மாதிரி எல்லா மகான்களும் அடியேனை வழி நடத்தி நான் தானா உருவாகலை. யாராலையும் தானா எதுவுமே வளர்ந்து வர முடியாது. இந்த ஆன்மா ஒரு உடல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு தாய் தகப்பனுடைய ஒரு துணை வேணும். அதுக்கடுத்து உறவுகள், நண்பர்கள், இப்படி நமக்கு எது தேவைனாலும் இன்னொருத்தர் மூலியமா இன்னொருத்தரை சார்ந்து தான் நம்ம வாழ்றோம். அப்படிங்கும்போது நம்ம கடை தேரணும் அப்படின்னா நமக்கு எல்லாருடைய இந்த அனைத்து உயிர்களுடைய அரவணைப்பும் அந்த அன்பும் கண்டிப்பாக வேணும். நம்ம முக்தி அடைகிறதுக்கு, நம்ம இறைவனின் திருப்பாதத்தை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு அனைத்து உயிர்களுடைய அரவணைப்பும் அன்பும் ஆதரவும் வேணும். அப்படின்றது 100% உண்மை. தானா நம்ம இந்த உலகத்துல முன்னேறவே முடியாது. அது தானா முன்னேறோம்னு நினைச்சோம்னாலே அங்க நம்ம ஆணவம், அகங்காரம் தலை தூக்கி விடும். நம்மளை எங்கேயோ அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்ந்து விடும். அனைத்தையும் இறைவனின் திருப்பாதத்துல நம்மளுடைய அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டு, என்னுடைய செயல், என்னுடைய எண்ணம் அனைத்தும் நீயேன்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய செயலை மட்டும் நம்ம ஆத்மார்த்தமா மனசார எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை சந்தோஷமா ஈடுபாட்டோட எந்த நேரத்திலையும் எந்த நிலையிலும் வந்த நிலை மறவாமல் அமைதியா ஒரு சாந்தமான நிலையில நம்ம அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ பழகிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே துன்பம் கிடையாது. இன்பம் என்பதை இறைவன் கொட்டிக்கி வச்சிருக்காரு இந்த பூமியில. துன்பத்தை நம்ம படைச்சிக்கிறோம். அந்த துன்பத்தை நம்ம படைச்சிக்காம இறைவன் கொடுத்த இன்பத்தை நம்ம வச்சு வாழ பழகிக்குவோம். இறைவனே கதின்னு நம்ம வாழ்ந்தோம்னா தான் வாழ்க்கையில உள்ள அந்த கஷ்டங்களை கடந்து இன்பங்களை அனுபவிச்சு வாழ்க்கையை ஒரு நல்ல நெறியோட நம்ம ஒரு முறையோட வாழ்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில அமைச்சுக்கலாம்.